ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தைமி ஃபேஷன் மேக்கர். ஸோ எல்லோரும் போலேயும் பயங்கர வெயில், ரொம்ப ஹாட்டாக இருக்குது இந்த டைம் ஆக்சுவலி. ஸோ எல்லோரும் யோசிக்கிற மாதிரி ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகலாம். பட் அதுவும் நிறைய இடத்துல இப்போ தண்ணியும் இருக்கிறதில்ல, ரொம்ப வெயில்னால ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்கு நேச்சுரல் பிளேசஸ் எல்லாம். ஸோ அதனால் எங்கேயோ ஒரு தீம் பார்க் போகலான்னு சொல்லிட்டு நம்ம சில் அவுட்டுக்கு தான் வந்து இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு வைடான ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எத்தனை வண்டி வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நிழல் தான் இல்லை. இப்போ நிழல் இருந்தது, நீங்கள் பார்க் பண்ணோம். பட் ஈவினிங் வரும்போது பார்க்குறதுக்கு அங்கே நிழலே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. சில் அவுட் வந்தாச்சு. இது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், பெருந்துறையில். இங்கே வா. ஆக்சுவலாக நாங்கள் 9:30க்கெலாம் வந்துட்டோம். 10 o'clock தான் ஓப்பனிங்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தோரமாக நாங்கள் உட்காந்துருக்கோம் இல்லையா. இன்னும் ½ an hour இருக்குது. இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். எனக்கு 4:30 5 o'clockலாம் முழிப்பு வந்துடுச்சு. சரி எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ஊட்டி போகலான்னு நினச்சோம். இவங்க தான் வந்து இல்லை தீம் பார்க் எங்கேயா போகலான்னு சொன்னனால தான் அவ்வளோ ஏர்லியாக கிளம்பி அப்படியே மெதுவாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு வாட்டி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆமாம், அப்புறம் காலையில் எழுந்துச்சு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாங்க. 10 வாட்டி சாப்பிடுவாங்களா? நீ அண்டா வாங்கிக்கிறது அவங்களுக்குலாம் தெரியாதுமா. இவன் சிக்கன் சாப்பிட்டாலே ஃபுல்லா முழுங்கிடுவான், எலும்பே முழுங்கிடுவான். வா போன் பேசுறேன், வா படிச்சு வச்சிருவேன். இவன் வந்து நூடுல்ஸ் சாப்பிடும்போது அப்படியே அந்த குரங்கு மாதிரி சாப்பிடுவாள். அவள் சாப்பிடுவான். நூடுல்ஸ் குரங்கு மாதிரி சாப்பிடுவானா? குரங்கு எப்படி சாப்பிடும்? எங்க எங்க பண்ணீங்க? சரி, ஓகே, உள்ளே போய் நம்ம ரைட்ஸ் என்ன இங்கே வந்து டிக்கெட் ரேட்டு அதெல்லாம் நம்ம உள்ளே போய் கொஞ்ச நேரம் ஒரு ½ an hour டைம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். லூசு இன்னும் திறக்கவே இல்லை. ஏய் வாட்? ஓ மை காட், என்னதான் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸ்கூல் பஸ்ஸுடா, கம்பம் கல்வியில போயிடுவியோ. முடிஞ்சு தயோ. 4 பஸ்ஸு கூட்டம். தயோ இன்னைக்கு பாரு, உட்கார இடம் இருக்காது இன்னைக்கு. ஸ்கூல் டூர் வந்திருக்காங்க, 4 பஸ்ஸில் வந்திருக்காங்க. என்னது பச்சைமலை ரோடு, புதுப்பாளையம்லேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து. எல்லாம் குட்டீஸாக தான் இருக்காங்க, குட்டி பசங்களாக தான் இருக்காங்க. வா, உன் பிள்ளை பம்மனங்குட்டியோட தான் இருப்பான். அதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம கூட்டத்தில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. வீடியோ போயிட்டான். இது ஃபஸ்ட்டு வந்த ஸ்கூலு. இது ஒரே ஒரு ஸ்கூல்லேருந்து 4 பஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து இன்னும் 3 ஸ்கூல்ஸ் இதே மாதிரி வந்தாங்க. ஸோ செம்ம ரஷ்ஷு. உங்களுக்கே தெரியும், லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு 80s 90s கிட்ஸ் தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாப்பாய், என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கார்ட்டூன் வந்து இந்த பாப்பாய் த செயிலர் தான். ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ் தான் வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி லாக்கர் ரூம் வச்சுருக்காங்க. லாக்கருக்கு வந்து 50 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் டெபாசிட் மாதிரி ஒரு 150 வாங்கியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா, அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் டிக்கெட் ரேட்டே சொல்லலை, 600 சார்ஜ் பண்ணுறாங்க. 5 years அண்ட் அபோவுக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரீசனபிள் இது ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் திருப்பூரில் இந்த ஜி ரெசார்ட் போயிருந்தோம், அங்கே வந்து 300, இப்போ 350 பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப லிமிட்டட் ரைட்ஸ் தான் இருந்துச்சு. பட் இதில் வந்து ரொம்ப நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஒரு 30 வாட்டர் கேம்ஸ் அண்ட் ஒரு 10 ட்ரை கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே வந்து பெரியவங்களுக்கு விளாட்லாம், சின்ன பசங்களுக்கு விளாட்லாம், அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் நிறைய இந்த மாதிரி பூல்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து குட்டீஸ்க்கான பூலு. இந்த பூல்லே தான் வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தோம். பிகாஸ் பாப்பாவுக்கு ரொம்ப லெவல் கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் தம்பியும் வந்து அந்த ஸ்லைட்ஸ்லலாம் விளையாடுறதுக்கு அவனுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இது யூஸ்வலாக இருக்கும் இல்லையா, இந்த மேலே பிளாக் கலரில் கூட இருக்கும். மேலே இந்த மாதிரி ஒரு இதில் வந்து தண்ணி ஃபில் ஆகிட்டு அது அப்படியே ஸ்லைட் ஆகி கீழே விழுகும் இல்லையா. ஸோ அந்த இது தான் யானை ஃபேஸ் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது அந்த யானை ஃபேஸு. அது தண்ணி விழுக வரதுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். அது மேலே விழுறது அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து விழுந்துச்சு, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஸ்லாபில் உட்காந்துட்டு இருந்தேன். பாப்பா தண்ணியில் நின்றுட்டு இருந்தா, எங்களுக்கு அது தெரியவே இல்லை, அங்கே தான் தண்ணி விழுகும்னு கரெக்டாக.
சும்மா உட்காந்துட்ருக்கோம், அதை பற்றியே பார்க்காம மேலே வந்து தண்ணி அப்படியே விழுந்துருச்சு அவ்வளோ ஃபோர்ஸாக. நான் மட்டும்தான் இருந்தேன், கூட்டமாகவே இல்லை அப்போது. அண்ட் பாப்பா மேலேயும் அவ்வளோ விழுந்துட்டா, ஒரே பயந்துட்டா. அதுக்கப்புறம் அவள் அந்த பக்கமே வரல, நாங்கள் தான் போய் அதில் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இது ஒரு பூல். இங்கே இந்த மாதிரி நிறையா ஸ்லைட்ஸ் இருக்குது இதில். அதே இது பேரலாக இந்த சைடு ஒரு பூலு. இது என்ன பூல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, நம்மளோட ஆங்கிள் லென்த்துக்கு கொஞ்சம் மேலே தான் வந்து இந்த பூல் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப நியூ பார்ன் கிட்ஸோ இல்லை ஒரு ப்ரீகேஜி ரேஞ்சில் இருக்க குழந்தைங்க வந்தாங்கன்னா இதில் விளையாடலாம். அந்த மாதிரியான பூல் அங்கே. அதில் வந்து ரைட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்குது ஒரு குட்டி ஸ்லைடு மட்டும் வச்சுருக்காங்க. அழகாக ஸ்லைட் பண்ணி வந்து அந்த தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ குட்டீஸ்க்கே வந்து 3 பூல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த பூல் ஒன்று, அண்ட் இப்போ நான் அந்த காமிச்ச அந்த குட்டி பூல் ஒன்று, அண்ட் அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லெஃப்ட் சைடில் இன்னொரு பேரல் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அது ஒரு பூல். அதுலேயும் வந்து அதில் வந்து கொஞ்சம் பெரிய ரைட்ஸாக இருந்துச்சு. அதில் அங்கே இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு 4 ரைடு, அந்த எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ அண்ட் ரெட் இருக்குது பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் பெரிய ரைட்ஸ் இருந்தது. பட் லெவல் ஆஃப் வாட்டர் வந்து அதே லெவல் தான். ஸோ பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, குட்டி பசங்களும் பாப்பாலாம் கூட இறங்கி அதில் விளையாடிக்கலாம். ஸோ இதிலே ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்தோன்னு வீட்டுக்காரர் தான் டென்ஷன் ஆகிட்டார், அவர் கம்பெனி இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கும் ரொம்ப பயம் ரைட்ஸில். ஆக்சுவலாக எனக்கு தண்ணியில் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இந்த மாதிரி ரொம்ப இந்த ஸ்லோப்பாக இருக்கிற ரைட்ஸ்லலாம் வந்து எனக்கு விளையாடுறதுக்கு சுத்தமாக பயம். அதனால எதுலேயுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். பட் ஃபைனலாக ஒரு ரைடில் கண்டிப்பாக அதில் போகணும், 2 பேர் போகலாமாம்மான்னு சொல்லிட்டு அதில் என்னை இழுத்துட்டு போனார். அது கரெக்டாக நான் எப்படி பயப்படுவேனோ அதே மாதிரி பயங்கர ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப்பில் வந்து அப்படியே ஒரு ரிங் மாதிரி இருக்குது, அந்த ரிங்கில் சுற்றி அது வந்து வர ஒரு ஸ்லைடு. அது சத்தியமாக நான் அவ்வளோதான், நான் செத்துட்டேனே நான் நினச்சிட்டேன். நான் அதில் அவ்வளோ பயமாக இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு டைம் போய் ட்ரை பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நல்லா ஒரு 12:30, 1 o'clock வரைக்கும் நல்லா விளையாடிட்டு சரி சாப்பிட்றலாம், ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது, சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சுன்னா வம்புன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டோம். இங்கே வந்து பிரியாணி இருந்துச்சு, அப்புறம் வந்து சில்லி, மஷ்ரூம், இது காலிஃப்ளவரு, அப்புறம் சில்லி சிக்கனு, கர்ட் ரைஸு, இதெல்லாமே இருந்தது. ஸோ காஃபி இருந்துச்சு, அப்புறம் சோடா இருந்துச்சு, நூடுல்ஸு, சாண்ட்விச்சஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பட் காஸ்ட் கொஞ்சம் காசு ஜாஸ்தி மாதிரி தான் தெரிஞ்சிச்சுங்க. அந்த பிரியாணி 1 plate பார்த்திங்கன்னா 150 அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பிளெயின் பிரியாணி வந்து ஒரு 100 அந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப போய் தண்ணியில் இறங்கியாச்சு. இதுதான் வந்து வேவ் பூல் ஏரியா, குட்டி வேவ் பூல் தான். பட் குட்டியாக இருக்கிறனால வேவ்ஸ் ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. பிளாக் தண்டர்லாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த கார்னரில் உட்காந்தோம்னா அந்த இடத்துல அவ்வளோவா வேவ் வராது. இது குட்டியாக இருக்கிறனால வேவ்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. பாப்பாலாம் ரொம்ப மேனேஜ் பண்ண முடியலன்னு வந்துட்டா. அண்ட் சைடில் தான் வந்து வெயிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வெளியில் இந்த மாதிரி ஒரு பூல் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி, ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாமல் ஒரு சின்ன ஃபோர்ஸில் ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் இது கொஞ்சம் ஆழம். பாப்பாவுக்கு வந்து ஒரு நெக்கில் ஒரு ஷோல்டர் லென்த் வர மாதிரி ஒரு ஆழம் இருக்கிற மாதிரி தண்ணி. அண்ட் அதே இது இந்த பக்கம் வந்து இன்னும் ரைட்ஸ், பெரியவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் தயவும் போனால் பையனும் போய், ஆனால் ஃபஸ்ட்டு போகவே மாட்டேன்னு அவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு அப்புறம் ஏதோ திட்டி ஆனால் ஒன்ஸ் போனோன்னே அப்புறம் ஒரு 10-15 தடவைக்கு மேலே போயிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்து இங்கே வெளியில் வந்தால் இந்த மாதிரி ஒரு குட்டி பூல் இதே மாதிரி இருக்குது. அந்த பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணி ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக ஸ்லைட். இந்த எல்லோ இருக்கு இல்லையா, எல்லோ வித் ப்ளூ, அதுதான் நான் சொன்னேன். அவ்வளோ ஒரு ஸ்டீப் ஸ்லோப்பில் இருக்குது. அதில் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி வந்து தண்ணிக்குள்ளே நடுவில் விழுகுது. ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 4 o'clock கிட்டே வெளியில் வந்துட்டு சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்குலாம் ரூம் கிடைக்காது இவ்வளோ கூட்டத்தில்னு சொல்லி வெளியில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. பசங்களை வெளியில் எடுத்துகிட்டு வர்றது தான் பயங்கர கஷ்டம். அதே மாதிரி வேவ் பூல் இருந்துச்சு, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் இது அந்த ரெயின் டான்ஸ் சாங் எப்போவுமே ஓடிட்டே இருக்குது. ஆனால் என்ன ஒரே பழைய பாட்டாக தான் போட்டிருந்தாங்க. பாப்பா தண்ணினா அவ்வளோ பயப்படுவா. ஆனால் இந்த தடவை ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியில் இந்த மாதிரி ஊறுற அளவுக்கு, ஸ்விம் பண்ணல, கொஞ்சம் முங்கிட்டு வர அளவுக்கு இருந்துட்டா. அண்ட் அந்த ரெயின் டான்ஸ் ஏரியாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாங்ஸ் எப்போவுமே அது ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். கொஞ்சம் சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்க சாங்ஸ் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு வழியாக இவங்களை கிளப்பி வெளியில் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவள் கலரை பார்த்தீங்களா எப்படி டேன் ஆகி இருக்கான்னு சொல்லிட்டு. ஏற்கனவே கொஞ்சம் கலர் கம்மி தான், இவ்வளோ பயங்கர டேன். இதுக்கும் நான் வந்து மாய்ஸ்சரைசரு, இது சன்ஸ்க்ரீன் எல்லாமே போட்டு தான் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பட் ஸ்டில் அதில் எதுவுமே எஃபெக்டே இது பண்ணல. ஸோ முழுசாக சந்திரமுகியாக மாறி இருக்கிற கங்கா மாதிரி பொண்ணு மாறிட்டு நடந்துட்டு இருந்தா. இது எப்படியோ டேன் சேஞ்ச் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 1 month ஆகும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் எஃபெக்ட் பண்ணணும்.
வந்துச்சு. இங்கே பாரு. ஸோ கிளம்பி வந்தாச்சு. தென் ட்ரெஸ் அவங்களுக்குலாம் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரை கேம்ஸ் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்னை பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தலையெல்லாம் சீவி கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் போட்டோன்னே தான் நம்மளுக்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ட்ரை கேம்ஸ் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. 5 o'clock வரைக்கும் டைம் ஆக்சுவலாக. 4 o'clock வந்து வாட்டர் கேம்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் 5 o'clock வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை கேம்ஸ் இருக்குது, அதோட க்ளோஸ்டு. ஸோ 600க்கு ரொம்ப ஒர்த்துனே நான் சொல்லுவேன். நான் குட்டீஸை வச்சுட்டு நம்ம பிளாக் தண்டருக்கு 900 950க்கெலாம் போகிறதுக்கு இது வந்து 600க்கு ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. அந்த திருப்பூரில் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. இது வந்து நார்மல் மாட்ரேட்டாக இருக்குது. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்குது. பயங்கர பயமாக த்ரில்லிங்காக இருந்துச்சா? கோயில் கொன்று தண்ணியிலேருந்து இறக்கிட்டோன்னு இன்னும் பாப்பா கோவமாக தான் இருந்தா. ஸோ முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். என்னடா இவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, ஏதோ இப்போ தூங்கிட்டு வராங்க. ஆனால் வீட்டில் எப்பயும் போல் பயங்கர சண்டை தான். ஸோ இந்த பயங்கரமான சம்மரில் சில் அவுட் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். See you in another video. Bye.